Unit 4 Electric Charge and Electric Current. The electromotive force. Imagine that two ends of a water pipe filled with water are connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. இப்போது ஒரு பைப் எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் வைக்கிறோம். அந்த ரெண்டு பைப்பையும் ஒரே எண்டுக்கு நம்ம அப்படியே கொண்டு வந்தோன்னா அந்த வாட்டர் பைப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து மூமெண்ட் இருக்குமா? இருக்காது. Suppose you insert a pump in between and the pump pushes the water, then the water will start moving in the tube. Now the moving water can be used to produce some work. இப்போது ஒரு எண்டில் அந்த பைப்போட ஒரு எண்டில் நம்ம ஒரு பம்ப்பு வைக்கிறோம். பம்ப்பு வச்சா என்ன ஆகும்? அந்த பம்பை வந்து நம்ம பம்ப் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்? வாட்ரு வந்து ஒரு டைரக்ஷனில் அப்படியே மூவ் ஆகும். ஸோ அந்த மூவிங் ஆஃப் வாட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Produces some work. We can insert a water wheel in between the flow and make it to rotate and further use that rotation to operate the machineries. அதாவது வாட்ரு வந்து பம்பை யூஸ் பண்ணி நம்ம வாட்டரை வந்து வெளியே ஃப்ளோ ஆக வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீலை கொண்டு போய் வச்சோன்னா அந்த வீலை ரொட்டேட் ஆக வச்சு மிஷினரிஸை ஆப்ரேட் பண்ணலாம். Likewise, if you take a circular copper wire, it is full of free electrons. ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து ரேண்டமாக மூமெண்ட்டில் இருக்கும். ஹவெவர் they are not moving in a particular direction. ரேண்டம் மூமெண்ட்னா என்னது? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அது மூவ் ஆகாது. So they are not moving in a particular direction. You need some force to push the electron to move in a direction. அப்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஒரு டைரக்ஷனில் புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. The water pump and a battery are compared. ஸோ நம்ம வாட்டரை வந்து ஒரு டைரக்ஷனில் போக வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஒரு பம்ப் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி எலக்ட்ரானை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேட்ரி. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சிஸ்டம் பம்ப்பு, அதாவது பம்போடைய அதாவது பைப் இருக்குல்ல, அந்த பைப்போடைய ஒரு எண்டில் நம்ம பம்ப் வச்சுருக்கோம். அந்த பம்ப்பு வச்சு நம்ம என்ன பண்ணும்போது புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது? வாட்ரு வந்து என்ன ஆகுது? சர்க்குலேட் ஆகுது. சர்க்குலேட் ஆகிற டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும்னா, ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும்னா நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம். பேட்ரி வந்து கரண்ட் என்னது? ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியலில் மூவ் ஆகும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். ஸோ டிவைஸ் லைக் எலக்ட்ரிக் செல் and other electrical energy sources act like pump, pushing the charges to flow through a wire or conductor. ஸோ இப்போ நம்ம பேட்ரி யூஸ் பண்ணி ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணுறோம். த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸ் இஸ் மேட் பாசிபிள் பை த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறோம் இல்லையா? அது வந்து பேர் என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப். அது ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன்னா இஎம்எஃப். த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் as எப்சலான். ஒரு மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். அது பேர் என்னதுன்னா எப்சலான். த இஎம்எஃப் ஆஃப் an electrical energy source is the work done W by the source in driving a unit charge Q around the complete circuit. அதாவது இஎம்எஃப்னா என்னென்னா பேட்ரி pushes the electron through a wire in a particular direction. அதாவது பேட்ரியை யூஸ் பண்ணி ஒயர் வழியாக எலக்ட்ரானை ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது மூவ் பண்ணுறது
அப்போது என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இஎம்எஃப். இஎம்எஃப் வந்து நம்ம எதில் சொல்கிறோன்னா எப்சலான். ஸோ E ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. கியூன்றது என்னதுன்னா சார்ஜு, டபிள்யூன்றது ஒர்க் டன். அதாவது ஒரு யூனிட் சார்ஜை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது, ஒர்க் டன். ஸோ டபிள்யூ இஸ் த ஒர்க் டன். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ஜூல் பர் கூலும். இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் இஎம்எஃப் வந்து என்னது, ஜூல் பர் கூலும். ஜூல்னா என்னது, ஜே, கூலும்னா சி இன்வெர்ஸ் ஆர் வோல்ட். ஸோ இஎம்எஃப்பை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து இன்னொரு யூனிட்டில் சொன்னால் தட் இஸ் வோல்ட் வி. In other words, the EMF of an electrical energy source is 1 volt of 1 joule of work is done by the source to derive 1 coulomb of charge completely around the circuit. அதாவது ஒரு கூலும் ஆஃப் சார்ஜை ஒரு ஒயர் மூலமாக ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு எண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அது செய்யக்கூடிய ஒர்க் டன், அதுதான் அது இஎம்எஃப். ஆர் வோல்ட்டு ஜூல் கூலும் இன்வெர்ஸ். இங்கே கூலும்ன்றது சார்ஜோட யூனிட்டு. ஸோ சார்ஜ் மூவ் பண்ணுறதுக்கு அது பண்ணக்கூடிய ஒர்க் டன் 1 ஜூலாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியோடைய இஎம்எஃப் வந்து 1 வோல்ட்டு. ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு ஒர்க் பை Q. So W is the work done. The SI unit of EMF is joule per coulomb, அதாவது J coulomb inverse or volt. So in other words, the EMF of an electrical energy source is 1 volt if 1 joule of work is done by the source is derive 1 coulomb of charge completely around the circuit. இதான் வந்து definition for electromotive force. Next, potential difference, that is PD. One does not just let the circuit connect one terminal of a cell to another. Often we connect, say, a bulb or a fan, small fan or any other electrical device in the electrical circuit. இப்போ நம்ம ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேட்டரியை வந்து என்ன பண்ணோம், ஒரு பல்பில் கனெக்ட் கொடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு ஃபேனில் கனெக்ஷன் கொடுப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், ஒரு ஹீட்டர், ஸோ அது மாதிரி நம்ம கனெக்ட் கொடுப்போம். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, பல்பு வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோ ஆகுது. ஸோ பல்பு க்ளோ ஆகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது, லைட் எனர்ஜியாக மாறுது. ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும்போது என்னவா மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. இப்போ ஹீட்டர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது, ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி provided by the cell or any other source of electrical energy is converted into other form of energy like light, heat and mechanical and so on. For each coulomb of charge passing through the light bulb or any other appliances, the amount of electrical energy sources converted to the other form of energy depend upon the potential difference across the எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாவோ லைட் எனர்ஜியாவோ மெக்கானிக்கல் எனர்ஜியாவோ கன்வெர்ட் ஆகிறது எதை பொறுத்து இருக்குன்னா the potential difference across the electrical device or any electrical component in the circuit. So the potential difference is represented by the symbol V. So potential difference வந்து எதில் மென்ஷன் பண்ணுவோன்னா V. So V equal to W by Q. So இது formula V equal to W by Q where V is the work done, that is the amount of electrical energy is converted into other form of energy measured in joule, and Q is the amount of charge measured in coulomb. So 1 coulomb of energy ஆனது இந்த லைட் பல்ப் வழியாக போகும்போது இதில் கன்வெர்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆனது த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட்
ஆகக்கூடியது எதை பொறுத்து இருக்குதுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ the SI unit of both EMF and potential difference is same, that is volt V. இப்போது வோல்ட்மீட்டரை பற்றி படிக்க போகிறோம். The voltmeter is an instrument used to measure the potential difference. வோல்ட்மீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுது. அம்மீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுதுன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுது. To measure the potential difference across a component in a circuit, the voltmeter must be connected in parallel. அதாவது வோல்ட்மீட்டரை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோன்னா வந்து பேரலாக தான் கனெக்ட் பண்ணோம். சே யூ வாண்ட் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எ லைட் பல்ப், யூ நீட் டு கனெக்ட் த வோல்ட்மீட்டர் இன் எ கிவன் டயக்ராம் 4.8. அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சுவல் செட்டப் அண்டு சர்க்கியூட் டயக்ராம். ஆக்சுவல் செட்டப் சர்க்கியூட் டயக்ராம் இருக்குல்ல, இங்கே சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். பேட்ரி பல்பு வோல்ட்மீட்டர் லைனாக கொடுத்துருக்கா. ஸோ பேட்ரியோடைய பாசிட்டிவ்லேருந்து பல்புக்கு போகுது, பல்புலேருந்து இன்னொரு ஒயர் வந்து எங்கே போகுதுன்னா வோல்ட்மீட்டரோடைய பாசிட்டிவ். அதே மாதிரி பேட்ரியோடைய நெகட்டிவ்லேருந்து பல்புக்கு போகுது, பல்புலேருந்து இன்னொரு ஒயர் வந்து வோல்ட்மீட்டரோடைய நெகட்டிவ் போகுது. இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். இதை வந்து இந்த அப்பாரட்டஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது பேட்ரியோடைய ஒரு ஒயர் எங்கே போகுது? பல்புக்கு போகுது. பல்ப்லேருந்து ஒரு ஒயர் எங்கே போகுது? வோல்ட்மீட்டரோடைய பாசிட்டிவ். வோல்ட்மீட்டரோடைய நெகட்டிவ்லேருந்து ஒரு பல்பு எங்கே போகுது? அதாவது அந்த ஒயர் எங்கே போகுது? பல்புக்கு போகுது. பல்ப்லேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்ரியோடைய நெகட்டிவ்க்கு போகுது. ஸோ நோட் த பாசிட்டிவ் ப்ளஸ் ரெட் டெர்மினல் ஆஃப் த வோல்ட்மீட்டர் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த சர்க்கியூட். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்றது ரெட் கலரில் இருக்கும் வோல்ட்மீட்டரில். அந்த நெகட்டிவ் மைனஸ் பிளாக், அதாவது டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் சைட் ஆஃப் த சர்க்கியூட் அக்ராஸ் எ காம்பனண்ட். ஸோ லைட் பல்ப் இஸ் த அபோவ் இல்லுஸ்ட்ரேஷன். இதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பல்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் த மெஷர் ஆஃப் த opposition offered by the component to the flow of electric current through it. Different electrical component offer different electrical resistance. ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? அதிகமாக வர கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறது தான் என்னது? ரெசிஸ்டன்ஸோடைய வேலை. அது வந்து அந்த டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட் ஆஃபர் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல், ஸோ இப்போ வந்து கண்டக்டர்ஸ், ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ இன்சுலேட்டர்ஸ், அதில் வந்து ரெசிஸ்டன்ஸோட தன்மை எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் எக்ஸட்ரா ஹாவ் வெரி மச் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இதில் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். அயன், காப்பர், அலுமினியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட் இஸ் வை தே ஆர் கால்டு குட் கண்டக்டர்ஸ். அதனால் காப்பர், அலுமினியம், அயன் இதெல்லாம் வந்து குட் கண்டக்டர். ஆன் தி அதர் ஹேண்ட் மெட்டீரியல் லைக் நிக்ரோம், டின் ஆக்சைடு எக்ஸட்ரா ஆஃபர் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு த எலக்ட்ரிக்கல் கரண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கம்மியாக இருக்கும், அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். வி ஆல்சோ ஹாவ் எ கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல் கால்டு இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாது? கரண்ட்டை வந்து அதிகமாக கண்டக்ட் பண்ணாது. ஸோ தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அட் ஆல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ், பாலிமர், rubber and paper. All these materials are needed in electrical circuit to have usefulness and safety in electrical circuit. Next, the SI unit of resistance is ohm with the symbol ohm. இது SI unit of resistance வந்து ohm, அதனுடைய symbol கொடுத்துருக்கு. For definition, 1 ohm is the resistance of a component
when the potential difference of 1 volt applied across the component derives a current of 1 ampere through it. அதாவது 1 volt potential difference apply பண்ணால் காம்போனண்ட்டில் அக்ராஸ் ஆகக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த காம்போனண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். ஸோ we can also control the amount of flow of current in a circuit with the help of resistance. Such component used for providing resistance are called as resistor. The resistor can be fixed or variable. இப்போ resistor வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து fixed resistor, another one is variable resistor. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், fixed resistor. ஸோ இதில் எந்த ஏரோ மார்க்கும் போடல, அப்படியே போட்டிருக்கு, டயக்ராம் போட்டிருக்கு. இப்போ 40, 20 அது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டர்னால் 10, 20, 30 ஒரு 100 வரைக்கும் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு 10, 20, 30 நம்ம வேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரியோஸ்டாட். ரியோஸ்டாட்டோ என்னதுன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஸோ காம்பனண்ட் ரெசிஸ்டர் அதை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னது, அதாவது காம்பனண்ட் ரெசிஸ்டர் அதை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ். The fixed resistor have fixed value of resistance, while the other variable resistance like rheostat can be used to obtain desired value of resistance. அதாவது ரியோஸ்டாட்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை நம்ம அதில் வைக்கலாம்.